Hello everyone, welcome to the Readers. Previous episode la neenga learn panna WH question ungalku purinjirukku nenikiren. Inniki naama paaka poradhu WH question oda second part. So without much ado, let's get into the lesson. Inniki naama paaka pora first question word vandu how many. How many அப்படினா எத்தனை அப்படினு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கவுண்டபிள் விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ரெண்டு ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் ஃபார்மேட் ஹவு மெனி, அதுக்கப்புறம் நவுன், தென் டஸ், அதுக்கப்புறம் சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கும். அதுவே நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு மெனி, தென் நவுன், do, அதுக்கப்புறமா ப்ளூரல் சப்ஜெக்ட் அண்ட் தென் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பா இருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே, அவகிட்ட எத்தனை பென் இருக்கு, அவகிட்ட எத்தனை பென் இருக்கு. ஸோ ஹவு மெனி பென்ஸ் டஸ் ஷீ ஹேவ். ஹவு மெனி பென்ஸ் டஸ் ஷீ ஹேவ்? ஆன்சர், ஷீ ஹேஸ் 5 pens. The second example, அவ தினமும் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான். அவன் தினமும் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான். How many chocolates does he eat every day? How many chocolates does he eat every day? Answer, he eats 2 chocolates every day. Third example, உங்களுடைய அப்பா எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவாங்க. உங்களுடைய அப்பா எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவாங்க. How many languages does your father speak? How many languages does your father speak? My father speaks 3 languages. இப்போ fourth example பார்க்கலாம். ஓகே, அவளுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர். அவளுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர். கூட பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு வந்து sibling. ஸோ கொஸ்டின், how many siblings does she have? How many siblings does she have? Answer, she has 2 siblings. இப்போ ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவீங்க. நீங்கள் எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவீங்க. ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ ஸ்பீக். ஹவு மெனி லாங்குவேஜஸ் டூ யூ ஸ்பீக். ஆன்சர், ஐ ஸ்பீக் 3 languages. இப்போ செகண்ட் கொஸ்டின் வேர்ட் பார்க்கலாம். ஹவு மச். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இதை கண்டிப்பாக நீங்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது எண்ண முடியாத விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்மேட்டும் நம்ம ஹவு மெனிக்கு எப்படி பார்த்தோமோ அதே ஃபார்மேட் தான். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா ஹவு மச், அதுக்கப்புறம் ஒரு நவுன், டஸ், சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதுவே நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு மச், ஒரு நவுன் யூஸ் பண்ணுவீங்க, தென் டூ, ப்ளூரல் சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவளுக்கு எவ்வளவு பணம் தேவை. அவளுக்கு எவ்வளவு பணம் தேவை. ஸோ ஹவு மச் மணி டஸ் ஷீ நீட். ஹவு மச் மணி டஸ் ஷீ நீட். ஷீ நீட்ஸ் 5,000 rupees. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் தினமும் எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க. நீங்கள் தினமும் எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க. ஹவு மச் வாட்டர் டூ யூ ட்ரிங்க் எவ்ரி டே. ஹவு மச் வாட்டர் டூ யூ ட்ரிங்க் எவ்ரி டே. ஆன்சர், ஐ ட்ரிங்க் 8 liters of water every day. தேர்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை. உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை. ஹவு மச் டைம் டூ யூ நீட். How much time do you need? Answer, I need 2 hours. The third question word பார்க்கலாம். How long. So how longக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று எவ்வளவு நேரம், இன்னொன்று எவ்வளவு தூரம். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரெண்டு ரூல் இருக்கு. நீங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா how long does சிங்குலர் சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதுவே நீங்கள் ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹவு லாங், டூ, அதுக்கப்புறம் ப்ளூரல் சப்ஜெக்ட் அண்ட் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க. நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க. ஹவு லாங் டு யூ ஸ்லீப் எவ்ரி டே. ஹவு லாங் டு யூ ஸ்லீப் எவ்ரி டே. ஆன்சர், ஐ ஸ்லீப் ஃபார் 8 hours every day. Second example,
அவ தினமும் எவ்வளவு நேரம் படிப்பான்? அவ தினமும் எவ்வளவு நேரம் படிப்பான்? How long does he study every day? How long does he study every day? Answer: he studies for 2 hours. Third example, நீங்க தினமும் எவ்வளவு தூரம் நடப்பீங்க? நீங்க தினமும் எவ்வளவு தூரம் நடப்பீங்க? How long do you walk every day? How long do you walk every day? Answer: I walk for 2 kilometers every day. இப்போ fourth question word பார்க்கலாம். யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம whose அப்படிங்கிற question word தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி question word யூஸ் பண்றதுக்கும் ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்று singular subject யூஸ் பண்ணும்போது நீங்க whose அதுக்கப்புறம் ஒரு noun word does singular subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்க plural subject யூஸ் பண்ணும்போது whose noun do plural subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? Whose help do you need? Whose help do you need? Answer: I need my mother's help. செகண்ட் எக்ஸாம்பிள், அவன் யாருடைய அட்வைஸை கேட்பான்? அவன் யாருடைய அட்வைஸை கேட்பான்? Whose advice does he listen? Whose advice does he listen? Answer: he listens to his father's advice. Third example, நீங்க யாருடைய books படிப்பீங்க? நீங்க யாருடைய books படிப்பீங்க? Whose books do you read? Whose books do you read? Answer: I read Mr. Shivaji Krishna's book. இப்போ fifth question word பார்க்கலாம். எந்த அப்படின்னு கேட்கறதுக்கு which அப்படிங்கிறது தான் question word. இந்த question frame பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா which noun does singular subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் plural subject யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா which noun do plural subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்? உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்? Which color do you like? Which color do you like? Answer: I like blue color. Second example, அவன் எந்த languages பேசுவான்? அவன் எந்த languages பேசுவான்? Which languages does he speak? Which languages does he speak? Answer: he speaks English, Tamil and Hindi. Third example, உங்களுடைய ஃபாதர் எந்த இடத்துக்கு அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க? உங்களுடைய ஃபாதர் எந்த இடத்திற்கு அடிக்கடி டிராவல் பண்ணுவாங்க? Which place does your father travel often? Which place does your father travel often? Answer: my father often travels to Chennai. The sixth question word பார்க்கலாம். யாரை அப்படின்னு கேட்கறதுக்கு whom அப்படிங்கிற question word நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த question word யூஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா whom does singular subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் plural subject யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா whom do plural subject and base form of verb யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? Whom do you like? Whom do you like? Answer: I like my father. Second example, அவனுடைய பர்த்டேக்கு யாரை இன்வைட் பண்ணுவான்? அவனுடைய பர்த்டேக்கு யாரை இன்வைட் பண்ணுவான்? Whom does he invite for his birthday? Whom does he invite for his birthday? Answer: he invites his friends for his birthday. Third example, நீங்க யார்கிட்ட உதவி கேட்பீங்க? நீங்க யார்கிட்ட உதவி கேட்பீங்க? Whom do you ask for help? Whom do you ask for help? Answer: I ask my mom for help. So that's it. ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம 6 question words லேர்ன் பண்ணியிருந்தோம். இன்னி எபிசோடில் நம்ம 6 question words லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி 12 question words யூஸ் பண்ணி நீங்களாக நிறைய கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அது மற்றவங்கக்கிட்ட கேட்டும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.